சீன எல்லையிலன்னு ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஓம் பிர்லா. நம்ம எதுவும் வேற சமஸ்கிருதத்துல எதுவும் பேசிட்டோமா, யாருக்கும் புரியாத மாதிரி பேசிட்டோமா, இல்ல எச்ராஜா சொல்லிட்டோமா? அப்படியே சொல்லி அதுல ஒரு கூத்து என்ன, நான் எந்திரிச்சு கத்தும்போது அந்த எல்வி பெல்ட் தெரிஞ்சிருச்சு. அனுராக் தாக்கூர் ஐயோ மறைக்கிறாயா, ஒரு 40 லட்சம் ரூபா இருக்கும் போல இருக்கு. ஒரு இப்படி லூயி வுட்டன் பெல்ட்ட போட்டு பார்லிமெண்ட்ல, அது லெதர் பெல்ட், 40 லட்சம் ரூபா பெல்ட், அத வேற மறைக்கிறாரா? மறைக்கிறாரு. எதுக்கு அதை போடுவானே, எதுக்கு அதை மறைப்பானே? யார் யாரு எதிரி ஒரு 2 கிரவுண்ட் வீட்டை இடுப்புல கட்டி நிதிரீர நீ. 4 ஏக்கர் தென்னந்தோப்பியா நடு கழுத்துல போட்டிருந்தேன். திரும்பி ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு. மறுபடியும் கால்வன் வேலியில ஐயோ 1967 அப்படி நீங்க சீனால இருந்து கீழே வாங்க தம்பி, வேணாம் தம்பி, மனசு பதறதா இல்லையா சார்? அவசரமா பிரச்சனை சார், சீனாக்காரன் டேங்கோட வர்றான் சார். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டான். மறுபடியும் கால் பண்றாரு, ஒரு 1/2 மணி நேரத்துல கூப்பிடுறேன் அப்படின்னு வைக்கிறாரு. மோடி உங்கள்ட்ட பேசணுன்றாரு. சரி என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க சார் சொல்லிட்டு போன வச்சிட்டாங்களாம். எங்க அப்பா கூட அதை சொல்ல மாட்டாரா? புலிகேசி கூட அந்த புறாவை வறுத்து தின்னுட்டு தன்னுடைய மந்திரியோட அந்த அரண்மனை முழுக்க என்ன பண்ணுவதுன்னு தெரியாம மூளைக்கு மூளை அலைஞ்சாயா? புலிகேசி மன்ன. இது எல்லாமே வந்து கைலாச மலை தொடர்ல தான் இந்த பஞ்சாயத்து பூரா நடக்கிறது. அதைத்தான் ராகுல் கேட்கிறாரு, இந்துன்னு பேசுறீங்க, அதுக்காக உண்மையா இருக்க வேண்டாம். அந்த இந்து மலையான கைலாசத்தை காப்பாற்ற முடியுமா உன்னால? அது இந்தியால இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்கிறாரு. எங்க இந்திரா எங்க இந்திரா எங்க இந்திரா எங்க இந்திரா எங்க இந்திரா? உங்கள் இந்திரா தான். தானா கேள்வி. பொறுப்பு இல்லை, தேர்தல் நேரத்தில் பொறுப்பு இல்லாமல் லீவ் போடுறாங்க, அதனால இப்படி ஆயிடுச்சு. சொல்லுப்பா, இதுக்கும் பேசுவியே, பேசு. எனக்கும் மில்டனுக்கும் ஒரு கடுமையான மனஸ்தாபம். நாங்கள் அதனால அவர் கூட உட்கார்ந்து பேச நான் விரும்பல. நீங்க விரும்புறீங்கன்ற ஒரே காரணத்திற்காக இந்த அற்ப பக்கத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அப்புறம் என்ன, தமிழ்நாடு அரசு நாஸ் டெய்லியை கூப்பிட்டு, நாஸ் டெய்லினா நம்ம இந்த மதுரையில் சிம்மக்கல்ல இந்த பனியன் துணி இதெல்லாம் துவைச்சு கொடுப்பாங்க. நாஸ் மின் உலர் சலவேகம் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். நம்மள்ட்ட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ஒரு தடவை துவைக்க கொடுத்தேன். அவன் ஒரு சர்வதேச சனாதனி. எது அந்த துணி துவைக்கிறவா? துணி துவைக்கிறவ இல்லைங்க, ஒரு நாஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல எல்லாம் பலரும் விரும்பி பார்த்த வீடியோக்கள் தான். ஆனா போக போக தான் வந்து அவர் வந்து பல கார்பரேட்டுகளின் கைக்கூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், மொசாத்தின் கைக்கூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆமா, அது எந்த அளவு எக்ஸ்ட்ரீம்னா, நீங்க உலக நாடுகள்ல போர் நடக்குது அப்படின்னா விக்டிம்ஸ் பக்கம் நம்ம நிற்போம். ஆனா நாஸ் வந்து என்ன பண்ணுவான்னா, உலக நாடுகள் என்ன முடிவு எடுத்து அந்த நாடை காலி பண்ணணும்னு நினைக்குதோ அவங்களுக்கு ஆதரவு. உலக இருக்கிறதுலே உச்சகட்ட கொடுமை என்னன்னா, அவன் பிறந்ததே பாலஸ்தீன். ஆமா, ஆனா அவர் பாலஸ்தீனுக்கு எதிராக சொல்றீங்க. நாங்க வந்து ஒரு பீஸை விரும்புறோம், அதனால நாங்க பாட்டுக்கு இருக்க விரும்புறோம். அதை தாண்டா பாலஸ்தீன மக்கள் சொல்றாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கிறதுக்கு யார் தடுத்தா? கேட்டா நான் ஒரு பாய், நீ பாய் ஆனா வேகன் பாய். புது காம்பினேஷன் வீகன் பாய். வீகன் பிஓஐ இல்ல, வீகன் பிஹெச்ஏ. என்னன்னா ஒரு 60 செகண்டுக்குள்ள ஒரு ஸ்டோரியை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆமா, ஆனா 60 செகண்ட்ல விஷம் எல்லாத்தையும் ஏத்தி விட்டுருவாப்ல. அதுல இன்னொன்னு என்னன்னா, ஆரம்பத்துல நானும் நம்பியோ இதெல்லாம் உண்மை போல இருக்கு, சரியா இருக்கே, இப்படி பண்றாங்களா, இப்படி மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஒரு தடவை அவன் கிளம்பி வந்து இந்த ஆரோவில்ல ஒரு தடவை வீடியோ எடுத்து போட்டான். அப்புறம் நம்ம ஊர் சம்பந்தப்பட்ட ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு எடுத்து போட்டான். நம்ம ரியாலிட்டியா ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் ஜோடிக்கிறதுக்காக ஒன்று பண்ணி போடுவான் தெரியுமா? அதுல தான் நம்ம புரிஞ்சிச்சு, டே இவன் டுபாக்கூர்ரா, உலக கமர்ஷியல் வியாபாரத்துக்காண்டி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறவன். ஊர் ஊரா போய் அந்த ஊர்ல இருக்கிறத பேசுறது இல்ல, அவன் மூளைக்குள்ள இருக்கிற கழிவுகளை பூரா கொட்டிட்டு வர்றது. ஒரு ஆரோவில்ல பத்தி நம்மளுக்கு என்ன தோணும்? அது ஒரு பகுதி, அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் பலரும் பாண்டிச்சேரி என்று நினைக்கின்ற பகுதி, ஆனால் அது தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஆனா இவன் வீடியோ போடுறான், பாண்டிச்சேரின்னு போடுறான். சரி, அது கூட நீ போட்டுக்க, பிரச்சனை இல்லை. இது இப்போ அது உள்ள வந்து மது, புகை இது எல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வில்லேஜ் அப்படிங்கிறான். வில்லேஜ்னா முதல்ல என்னன்னு வில்லேஜ்காரங்களை பார்த்து நீ கேட்கணும்டா. அது வந்து குளோபல் வில்லேஜ். இது என்னங்கடா நியாயம் இது? அங்க போய் நீ வந்து இலை பார்த்திருக்கியா? இலை எப்படி சகலமா பொழக்குவானுங்கன்னு உனக்கு தெரியும். வாழை இலைங்க, நீங்க வேற அப்ப அந்த பகுதியை வந்து நீ ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது டக்குன்னு புரிஞ்சுக்கிடுச்சு, ரைட்டு இவன் கமர்ஷியல்ல ஊரை அடிச்சு ஒலையில போடக்கூடிய
ஒரு மோசமான ஒரு வேலை பார்க்குறவன். ஆரோவில்ல பத்தி அதாவது யானைகிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு, அது பிச்சை எடுக்கிறதா மாதிரி. இன்னொன்னு மார்க்ஸ் குறித்து இவன் பேசின ஒரு வீடியோ இருக்கு. மார்க்ஸ் உடைய இடத்துல போய் நின்றுட்டு ஒரு லெஃப்ட் அரசியலினுடைய ஒரு பேசிக்கான பைபிள் மாதிரி அது மூலதனம் புக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் டிரைவ் பண்ணி ஒட்டுமொத்த உலக அளவில் ஒரு புரட்சிக்கு உண்டான மூலதனமா அது மாறுது. அப்பேற்பட்ட புத்தகத்தை எழுதுற மார்க்ஸை பார்த்து மார்க்ஸ் வந்து அவரை வந்து எவ்வளவு தூரம், அதாவது சினிமாவில் ஒரு வில்லனை காட்டுவாங்க தெரியுமா, அவனை மாதிரி வில்லனைஸ் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி இதுதான் மார்க்ஸை பத்தின்னு உலக நாடுகளுக்கு பூரா சொன்ன ஒரு ஆகப்பெரும் தற்கூறிவன். இந்த நபரை வந்து நீ ஒரு இஸ்ரேல் பனையூர் பண்ணையாரு, என்ன வெளியே வர மாட்டா, நீ வெளியே வர்ற, ஊரு ஊரா சுத்துற ஒரு பெரிய நிறுவனமா இருக்கு. அதனுடைய சக்சஸ்ங்கிறத பத்தி நம்ம பேசணும்னா அது உண்மையிலேயே பெரிய சக்சஸ். உலக அளவுல அவருக்கு வந்து பல்வேறு, ஆமா அப்படி பார்த்தா மோடி எவ்வளவு பெரிய வெற்றியாளர், அதுக்காக ஜெயித்தவர். ஹிட்லர் எவ்வளவு பெரிய வெற்றியாளர், அவன் ஹிட்லருக்குலாம் ஆதரவா பேசுவான். யாரா நீ? அப்படிப்பட்ட ஒரு நபர், ஹிட்லர் வெஜிடேரியன், வீகன், நாங்கெல்லாம் ஒரே கம்யூனிட்டி அப்படி வந்துடுறது போல. அப்படி ஒரு மோசமான நபர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆமா அரசு வந்து சனாதனிகள் விழா எடுத்துட்டாங்களா? சனாதனிகள் இல்ல, தமிழ்நாடு அரசு அவரை கூப்பிட்டு விளாகர்ஸ், இப்போ வந்து இந்த கப்புள் விளாக்ஸ், ஃபுட் விளாக்ஸ், டிராவல் விளாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. இப்போ பல பேர் வந்து ப்ரொஃபஷன் வேற ஒன்றா இருந்தாலும் தொழில்முறையை தாண்டி பல பேர் வந்து அதை அன்றாட வாழ்க்கையை வந்து அப்படியே யூடியூப்ல லைவ் அடிக்கிறது, இன்ஸ்டா, இப்போ இந்த யாரும் இந்த ஐஷோ ஸ்பீடு, இப்போ அந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து உலகம் முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அது கூப்பிட்டுக்கலாம், ஐஷோ ஸ்பீடே கூட இல்ல, நம்ம புகாரி ராஜா இருக்கிறாருல, ஆமா தென்னாட்டின் சொல்லக்கூடாது. ஆனா அவர் எந்த விதத்திலையும் சலைச்சவர் கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, நீங்க புகாரிட்ட கூப்பிட்டு இந்த உனக்கு இந்த பட்ஜெட், இந்த மாதிரி பெரிய கார்பரேட் நிறுவனம் பட்ஜெட்டே வேண்டாம், வாயானா வருவாரு. இல்லங்க, இவன் கொடுக்குற குவாலிட்டி ரிச் குவாலிட்டின்னு நீங்க சொன்னாங்க. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இப்படி ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னா மனமும் வந்து அவரே வந்து பயிற்சி கொடுத்துட்டு போவாரு. பயிற்சியை விடுங்க, ப்ரொஃபைல சொல்றேன். அதான் அப்படி ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் மட்டும் புகாரிக்கு ஒரு பெரிய ஃபண்டு சோர்ஸ் இருந்தா புகாரி தமிழ்நாடு இல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்சியல் ஸ்டஃப் உள்ள ஒரு அவரும் பாய் தான், தமிழ் பாய். அவர் வந்து இந்த வீகன்லாம் கிடையாது, நல்லா உப்பு கண்டம் போடுவாரு. இல்ல உப்பு கண்டம்னா உண்மையிலே உப்பு கண்டம் போடுவாருங்க. அவருடைய பிசினஸ் வந்து ரொம்ப பெரிய பிசினஸ். ஆமா, வாய்ப்பு இருக்கிறவங்க புகாரி பல ஊர்கள்ல வந்து 5 ரூபாய் உணவகங்களை செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், பாலியல் தொழில் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள், வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள்னு பல பேருடைய ஸ்டோரிஸை வந்து ரொம்ப அழகா ஆவணப்படுத்தியிருப்பாரு. எங்க ஊர்ல திருமங்கலத்துல ராமு பேனா கடைன்னு ஒண்ணு இருக்கு. அது திருமங்கலத்துக்காரனுக்கு தான் தெரியும். அது ரொம்ப ஃபேமஸான பேனா கடை. இப்ப இந்த பேனா ஆன்டிக், விண்டேஜ் அப்படின்லாம் எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து திருமங்கலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்து எழுதிட்டு இருக்கல. அதெல்லாம் எங்கன்னா ராமு பேனா கடை இன்ஸ்பிரேஷன் தான். அவர் நிப்பு உடஞ்சு போச்சுன்னா மாத்தி தருவாரு, நாக்கட்டை உடஞ்சு போச்சுன்னா மாத்தி கொடுப்பாரு. பேனா கசி என்னன்னா நிப்புக்கு கீழே பக்கத்துல ஒரு கட்டை மாதிரி இருக்கும், பின்னாடி சக்க மாதிரி இருக்கும் அந்த கட்டை. அதாவது பேனாவில உள்ள இருக்கிற இங்க வந்து நிப்புல இருந்து வெளியே கசிய விடுறதுக்கு ஒரு வழிகோல், அதை கீழே மொத்தமா வெளியில விடாம தடுத்து வச்சுக்கும். ஒரு 10 கட்டை போட்டு அப்படி நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டி இருக்கும். ஆமா, அது ஓவரா வரலன்னா பிளேட் அவுட் கீரணும், ஓவரா கீரனா உடச்சு போயிடும். இப்படி இதெல்லாம் நீடில் நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஆமா, இப்ப இதெல்லாம் ப்ரொஃபஷனலா பண்ற ஒரு ராமு பேனா கடை. அவரு பேனாக்கள் தயாரித்து விற்பனை அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த தாத்தா வந்து காமராஜரை பத்தி ஏதோ சொல்றாரு, அதெல்லாம் உட்காந்து பொறுமையா கேட்டு இது பண்ணி அதை ஒரு இன்னொன்னு விளிம்பு நிலை மனிதர்களுடைய யதார்த்தமான சூழல், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் வந்து ஒரு திராவிட சூழல்ல அது என்னவாக இருக்கிறது அப்படின்றத வந்து எந்த விதமான காய்தல் உறுத்தல் இல்லாம தமிழ்நாட்டின் அப்படியே தமிழ்நாட்டின் கொள்கைக்கு எந்த விதத்திலும் முரண்பாடாகாத, அதே நேரத்தில் மனிதர்கள் படுகின்ற கஷ்டத்தையும் சரியாக பதிவு செய்கின்ற ஒரு நேர்மையான நபர் மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அவரெல்லாம் கூப்பிட்டு பாடம் எடுக்க வச்சா உண்மையிலேயே அந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க புகாரி அப்படின்னு தேடி பார்த்த உடனே வாழ்க்கையின் மிக மோசமான இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு ஒரு தன்னம்பிக்கை பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவை அந்த பசங்க பார்த்துட்டு சார் இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு வந்தா கூட, கஷ்டம் வந்தா கூட நாம இப்படி சர்வே பண்ணணும். சுப்பிரமணியபுரத்துல டும்கான்னு ஒரு கேரக்டர்,
அந்த பையன் வந்து ஏதோ பெரிய நடிகர் போலன்னு பல பேர் நினைச்சாங்க. நடிகர்லாம் கிடையாது, அவர் மதுரையில மூட்டை தூக்கும் தொழிலாளி. அவரை சசிகுமார் வந்து பார்த்து எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியல, இவர் அவரை தேடி போறாரு, இன்னொரு மூட்டை தூக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் அந்த விர்ச்சுவல் வாரியர் சின்ன ஆதிப்பிதா, ஆமா, அந்த பையன் இன்னைக்கு திரும்பி நல்ல பையன் ஆயிட்டான். அவன் விர்ச்சுவல் வாரியரா இல்ல, அதை பார்த்துட்டு வந்தவனுங்க தான் இங்க இருக்க புல்லட். அந்த பையன் பேரு, அந்த பையனோட வாழ்க்கை என்ன அதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அப்படி பல விஷயங்களை எடுத்துட்டு வந்த நபர். அவரை மாதிரியான நபர்களை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய விழாக்கள்ல பட்வைசருக்காக வீடியோ எடுப்பவர் அல்ல அவர். கண்ட கார்பரேட் என்ன பாடுபட்டாலும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு எடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் வெளியே தெரிந்தவர், தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. டெக்னிக்கலா தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மற்ற எல்லாருக்கும் வைக்கிறது என்னன்னா, இது போல நம்ம ஊர்லயே நிறைய பேர் இருக்கிறாங்க இன்டர்நேஷனல் குவாலிட்டியில இங்க இருந்து இருக்கு. அது என்னன்னா, வெற்றிமாறன் இங்க இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு தான் இருப்பாரு. ரஞ்சித் எடுக்கிறாரு, மாரிசெல்வராஜ் எடுக்கிறாரு, இவனுக்கு அருமை தெரியாது. யாராவது உலக நாட்டுல எவனாவது அப்படின்றது அந்த மாதிரியான வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு உலகம் முழுக்க பேசுது. வெள்ளையா இருக்கிறவன் தான் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த மேட்டரை இந்த தமிழ் சமூகத்துல இப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டது ட்ரைப்ஸ் கரிகால. அந்த வீடியோவை போட்டதுக்கு பல பேரும் வந்து விமர்சிச்சாங்க. நீங்க இன்னொன்னு ஹியூமன் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை வெளியே கொண்டு வர்றீங்க அப்படின்னா, அது குறித்தான ட்ரைனிங்லாம் இப்ப கரிகாலன் இருக்கிறாங்க பேசலாம். இன்னொன்னு, கரிகாலன் அப்போ பேசும்போது அதை யாரும் நம்ப தயாரா இல்ல. மோடி மீது அவதூறு வைக்கிறதுக்காக என்னத்தையாவது எல்லாரும் சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேர்ல்டு நியூஸஸ், பிபிசில இருந்து வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து பல்வேறு ஊடகங்கள் அதை எடுத்து போட்டு ரிப்போர்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போட்டு அடிக்கும் போது அமெரிக்கால சந்தி சிரிக்குது. பார்லிமெண்ட் வரைக்கும் வந்து நாறுது. ராகுல் காந்தி வந்து பதில் பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனைய 2 மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல 1 மணி நேரத்துக்கு மேலான ஒரு வீடியோவா அக்குவே ராணி வேறா போட்டு யார் யாரு இந்த டிராப்பிங்குள்ள இருக்கிறான்றத பூராத்தையும் ஆதாரத்தோட வெளியெடுத்தது கரிகாலன். நம்மளிடமே சொந்தமாக அறிவு இருக்கிறது, அதை நம்ம பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். என்ன பிரச்சனைனா, இப்படியான ஆட்களை எடுக்கும் போதே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே என்ன பண்ணுவானுங்கன்னா, இவனை ஏன் இவனை கூப்பிட்ட அப்ப என்னைய கூப்பிடல அப்படின்னு இன்னொருத்தன் வருவான். அப்புறம் நீ அவனை கூப்பிடுற, அதனால நீ இவனா அப்படின்னு இவனை ஒரு முத்திரை குத்துவான். இப்ப புகாரியை கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா, புகாரி என்ன சொல்லுவான், திமுக கைகூலிம்பான். இப்ப புகாரிக்கு நெருக்கடி கொடுக்கறது. அப்புறம் அங்க திராவிட மாடல் திமுக அரசு தமிழ்நாடு அரசுன்னு நிகழ்ச்சி எடுக்கும்போது, உங்க ஆளுகளுக்கே நீங்க நடத்தி நீங்க நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசா இருக்கீங்கன்னா அங்க ஒரு ஈக்கு வைப்பான். வாழ பொறுக்காதவனுக்கு அந்த ரஜினிகாந்த் சொன்ன கதை இருக்கும் தெரியுமா, அந்த நண்டு வாழ பொறுக்காதுன்ற மாதிரி. இவனுக்கு அதே மாதிரி நம்ம ஆளுகளையும் வாழ விட மாட்டானுங்க. நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கும் அவனுங்க தடையா இருப்பானுங்க. அந்த பிரச்சனையாலையும் கூட இதெல்லாம் நடக்குது. ஆமா, அதனால இந்த இடத்துல வாழ்த்துக்கள் சார் சொல்றதுக்கு நாங்க விரும்பல. அதனால கொஞ்சம் நம்ம பக்கமும் கண்ணை திருப்புங்க. இந்த சைடு நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழர்கள், தமிழ்நாட்டு அரசியலை சரியா பிரதிபலிக்கிற ஊடகவியலாளர்கள், விளாகர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இவர்களை ஆதரிக்கணும். இன்னொன்னு, திரைப்பட விருதுல சர்ச்சை இருக்குது அப்படின்னா அது விமர்சிக்கட்டும். அதுல நமக்கு அது என்ன சண்டை. ஸ்ரேயா அவர்களுக்கு விருது கொடுக்கறது, சிறந்த நடிகை விருது நீங்க கொடுத்துருந்துருக்கலாம், அது வந்து தவற விட்டுருச்சு தமிழ்நாடு அரசு. அந்த படத்தை நாங்க பார்க்கல, ஆனா நீங்க அந்த படத்தை நாம மட்டும் இல்ல, தமிழ்நாடே பார்க்கல, படம் ரிலீஸ் ஆகுது. அதை வந்து திரைப்பட விமர்சகர்கள் அதை பத்தி பேசுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு செவி கொடுத்து ஒரு உரிய முடிவு எடுக்கணும். ஆனா வழங்கப்பட்ட விருதுகள் ரொம்ப முக்கியமான விருதுகள் தான். போஸ் வெங்கட்டுக்கு கொடுத்த விருதை வந்து நீ வந்து, நான் வந்து டானாக்காரன் படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த படத்தை ஓடிடில கொஞ்சமா பார்த்தேன். ஆனா இப்ப சமீபத்துல கொஞ்சம் ஓய்வுல இருக்க வேண்டிய சூழல் காரணமா வீட்டுல உட்காந்து அந்த படத்தை நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், ஓய்வுல இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து போஸ் வெங்கட் உண்மையிலே அந்த இப்பதான் ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தேன். போஸ் வெங்கட்டினுடைய நடிப்பு, அவர் வந்து அதுல வந்து ஒரு தாம்பரம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து லா கிளாஸ் எடுக்கிறதுக்காக வருவாரு. கேம்பராமா நம்ம ஆளுங்களா? கேம்பராம் இல்லையா, கேம்பராம் கொடுத்திருந்தா எவனும் பொங்கிருக்கவே மாட்டான். இப்ப சும்மா வாங்கி சிறந்த பாடகி விருதை போட்டிருக்கட்டும், ரகுமான் சோழ பாடினதுக்காக கவர்மெண்ட் இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு வாழ்க. வேற யாருக்கும் கொடுத்தா கொந்தளிச்சிருவாங்க. சென்னைக்கு கொடுத்தா கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. கொண்டாடும் அதெல்லாம் கொண்டாடுவாங்க. ரைட், ஓகே. அது மற்ற அரசியலை பத்தி பேசல, விருதை பத்தி தான் பேசுறோம். ஆனா போஸ் வெங்கட் அவர்களுடைய நடிப்பு தயவு செய்து பாருங்கடா, விமர்சிக்கிறவங்க பூரா அந்த படத்தை பாருங்க. டானாக்காரன் படத்துல லால் நடிச்சிருக்கிறாரு, ஆமா. எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்கிறாரு, ஆமா. ஆனா எம்எஸ் பாஸ்கர் அதை விட சிறப்பா பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. ஆனா போஸ் வெங்கட்டினுடைய அந்த படத்துல இருந்த நடிப்பு வந்து நீங்க வேற எந்த படத்திலையும் பார்க்கவே முடியாத ஒரு நடிப்பு. நீலாம் உன் வாழ்க்கையில ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்திருப்பியா? அப்படி ஒரு போலீஸ்காரர் பேசுற டயலாக் டெலிவரியை கவனிச்சிருக்கியா?
அதாவது ரகுடான போலீஸ். ஏதாவது கன்வின்சிங்கா அவன்கிட்ட பேசணும்னா கூட அந்த உடல் மொழி எப்படி இருக்கும்னு டிட்டோவா இருக்கும். அவர் ரகடா தான் இருக்க முடியும், ஆனா அவர் நல்லவரு, அதையும் அவர் மறைக்க முடியாது. ஆனா அத வந்து ஜனத்திட்ட காட்டாம அவரோட அகாடமியில இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட காட்டுற அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அது அந்த கஞ்சியும் மடங்கிடக்கூடாது. அதே நேரத்துல இந்த எளிய மக்களுக்கான அதிகாரம்னு ஒண்ணு சொல்லப்படணும். அதுவும் யாரால சொல்லப்படணும்? ஒரு காக்கி சட்டை போட்டவனாலேயே சொல்லப்படணும் அப்படின்றது இயக்குனருக்கு நேர்ந்த ஆகப்பெரும் ஜோகம். ஏன்னா அப்படி பெரும்பாலும் இல்ல. ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய 1-2 பீசஸை எடுத்துட்டு வந்து வைக்கிறதன் மூலமா தான் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டே ஒரு உரையாடல் நினைக்க முடியும். நீங்க ஒரு போலீஸ் தான், போலீஸ்காரர் படத்தை பார்த்தாருன்னா போஸ் வெங்கட் மாதிரி நம்ம ஒரு போலீஸ்காரனா இருக்கலாமே அப்படின்னு நினைக்க தெரியும். ஏன்னா சிங்கம் மாதிரியான படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான மதுரையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இத்தா தண்டிக்கு மீசையை வளர்த்துக்கிட்டு வர்ற போறவனை பூரா பேத்தையும் மண்டு 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 போட்டு அடிச்ச வரலாறு உனக்கு. அவர் மீசை வளர்த்துருக்காரு, மீதி இருக்கிற ஸ்டேஷன்ல மீசை வளர்க்காத சிங்கமா தெரியுறாங்க. இன்னொன்னு டெய்லர் கடையில போய் நீங்க கேட்டு பாருங்க, டெய்லர்ஸ் எவ்வளவு கூவுவாங்கன்னு. இந்த இடத்துல இங்க டைட்டா தையின்னு யூனிஃபார்ம் கொண்டு போய் கொடுத்து ட்ரபிள் பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஃபிட் பண்ணி விட்டுட்டு அது பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு என்ன ஒழுங்கா தச்சிடல, நீ ஒழுங்கா தச்சு தானே ட்ரெய்லரை போய் சண்டைக்கு போறது, ஏங்க 1 இன்ச்சு தான் அளவு எக்ஸ்ட்ரா, அப்படி போட்டா எப்படிடா சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கும். 42 இடுப்பு சைஸ் வச்சுக்கிட்டு 32 தையினா எப்படி தைக்கிறது? இறுக்கி காட்டணும். எதுக்கு? சிங்கத்துல சூர்யா இறுக்கி போட்டுருப்பாருன்னு அவர் ஒரு டேக்குக்கு போட்டிருப்பாரா, அதுக்கு பிறகு அதை கலட்டிட்டு அவருக்கு பட்டம் பிரிஞ்சிடும். பிரிஞ்சிருச்சுன்னா அங்க பக்கத்துலயே டெய்லர் இருப்பாங்க, காஸ்டியூம் டிசைன். அவர் அந்த சிக்ஸ் காட்டுறதுக்காக 3 நாள் சோறு தண்ணி இல்லாம வெறும் பச்சை தண்ணியை கூட 3 மில்லி 2 மில்லின்னு அளந்து குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதே மாதிரி தையின்னு சொன்ன வரலாறு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருந்த கேரக்டர்ஸை மீட் எடுக்கிறதுக்காக போஸ் வெங்கட் மாதிரியான கேரக்டர்ஸை பிளான் பண்றாரு. யாரு? தமிழ். அவர் யாரு? அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் இல்ல, அவர் வந்து தமிழ்நாடு காவல்துறையில, ஆயுத காவல் படையில, திகார் ஜெயில் வரைக்கும் பணியாற்றியவர். அவரு அப்சல் குருவோடு செல்லுல இருந்தவர், செல்லுல வார்டனா இருந்தவர். ஸ்டோரிஸ் எல்லாம் கேளுங்க அவர்கிட்ட, அவர் எடுப்பாரு. திரைப்படம் பாத்தீங்களே, அதுக்கு ரைட்டர் அவர் தான், அவருடைய கதை தான் அது. ஆமா, அது மாதிரி ஒரு முக்கியமான படத்துல அந்த கேரக்டர் பேசி இருக்கக்கூடிய வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தமிழ்நாடு அரசு அந்த விருதை கொடுத்தது நான் வெறுமனே போஸ் வெங்கட் அவர்களுடைய நடிப்புன்னு மட்டும் நான் நினைக்கல. அந்த வசனம் எளிய மனிதர்களுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்கணும். ஏன் கிளைமேக்ஸ்ல அவர் சொல்ற டயலாக் தானே அவனை திருப்பி போலீஸ் ஆக்குச்சு. இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நல்ல போலீஸை நீங்க இழந்துருப்போன்ற ஃபேக்ட் ஒண்ணு வருது இல்ல. திருப்பரங்குன்ற பஞ்சாயத்து கண்ணு முன்னாடி நடந்துச்சுங்க. ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு சொல்லக்கூடிய போலீஸினுடைய சினிமா வடிவங்க அவரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்கன்னா அது வந்து ஸ்டேட் பண்ற வேலை, வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகும். சொல்லிட்டு போறோம். பெண்ண ஒரு மன்னிப்புல இன்னும் குடிமொழி போலப்பா சொல்லிட்டு போறேன். ஆனா அன்னைக்கு நடக்க இருந்த கலவரத்தை தடுத்த வரலாறு, அந்த ட்ராக் ரெக்கார்டு, அவர் காலம் முழுக்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வரலாற்றுல மன்னிப்பு நிக்குமா அல்லது தமிழ்நாடுவில் நெவர் எவர் அந்த டயலாக். அல்லது நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எந்த கான்சிக்வன்ஸா இருந்தாலும், என்ன கான்சிக்வன்ஸ்? மன்னிப்பு இருந்தா கேட்டுட்டேன் வச்சுக்க, முடிஞ்சு பிரச்சனை. உனக்கு மன்னிப்பு தான் பிரச்சனை இல்லை எனக்கு. அப்படி ஒரு இடத்துக்கு அதெல்லாம் கடுமையா விமர்சிட்டு இருந்தாங்க. ஆமா, இவர் மன்னிப்பு கேட்டது சொல்றீங்க. சாமிநாதன் நாங்க எத்தனை மேடையில ஏறி புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்னால ஏத்த முடியலையே, என்னால ஏத்த முடியல. அவர் சார்பா சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் வழக்கு போட்டு அதுல யூடியூப் சேனல்களை பூரா இழுத்து விட்டு, என்னங்க சார் யூடியூப் சேனல் வரைக்கும் பார்த்தா பயந்துன்னு இருக்கிறது, மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட் அப்படின்னாரு. யாரு? தனஞ்சய் சந்திரசூட் சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கணும் சார், அவர் ஷோல்டர் ஷுட் பி பிராட். ரொம்ப நேரவா திங்க் பண்ணாதீங்க. ட்ரைப்ஸை தூக்கி உள்ள வைக்கலான்னு பாக்குறது, யூடியூப் ரூட்டர்ஸை கன்விக் பண்ணலான்னு பாக்குறது. நீங்க இந்த மாதிரி வைக்க இன்னும் 1000 ட்ரைப்ஸ் முளைக்கும், இன்னும் 1000 யூடியூப் ரூட்டர்ஸ் முளைப்பாங்க. சமாளிக்க முடியாது உங்களால. அது தேவையில்லாத வேலை. பெரியார் செத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை பிடிச்சிடலான்னு யோசிச்சீங்க. பெரியார் ஒருத்தர் செத்தாரு, மொத்த தமிழ்நாடு பெரியாரா மாறி நிக்குது. இப்ப என்ன பண்றது? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. யார பார்த்தாலும் அந்த கிழமை மாதிரியே இருக்கீங்களா? ஆமா, அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞரை மாத்திரலாம் நினைச்சு, கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினை பாத்திரலாம் நினைச்சு, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இன்னும் வயலண்டா போய் சனாதனத்தை என்ன பண்ணுவேன்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் காரணம். பேசாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டா, நாங்க ஒண்ணும் பண்ணலைங்க, நாங்களும் சமத்துவத்தை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா இருந்துட்டா இவ்வளவு பெரிய அளவுக்கு பீக் ஆக தேவையில்லை. பூரா பீக் ஆகுறதுக்கு யாரு? வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டும் போது ஹீரோஸ் எலிவேஷன் பெருசா தான் இருக்கும். ரகுவரனை வச்சீங்கன்னா தான் அங்க வந்து ரஜினி ஹீரோ ஆக முடியும். யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஆமா, ஆக திரைப்பட விருதுகள்ல இன்னும் பல விமர்சனங்கள் பல தோழர்களால் முன்வைக்கப்படுது. தமிழ்நாடு அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து இப்போ தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் குறித்து வந்திருக்கின்ற விமர்சனங்களைப் போலவே இப்போ தமிழ்நாடு அரசுல நம்ம பேசுறோம்ல, விமர்சனம் இருக்கு, அரசு செவி கொடுக்கணும்னு நம்ம பேசுறோம்ல, தேசிய அளவுல திரைப்பட விருதுகள் கொடுத்தாங்கல்ல, எத்தனை பேர் வாய திறந்தாங்க?
ஊர்வசி உரமா தான் பேசினாங்க. ஆமா, அவங்க ஒரு ஆள் பேசுனதுக்கே உள்நோக்கம் கற்பிச்சிட்டானுங்க. அது கேரளா ஃபைல்ஸு கொடுக்கறது அதெல்லாம் வந்து நம்ம கடுமையாக எதிர்க்கணும். அங்கேயும் நம்முடைய எதிர்ப்பை சரியாக பதிவு செய்யணும். பல பேர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் பொது சமூகத்திற்கு அதை நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். பார்லிமெண்ட்டில் தான் ரொம்ப அமளி தும்மலி நடந்து கொண்டே இருக்கிறது. அமளி தும்மலி. ஆமா, ராகுல் காந்தி நெல்லிக்கும் வேலி சென்றது வேலிதான். VALLEY கால்வன் வேலி. யாரு? ராகுல் காந்தி அமைச்சிட்டாரா? ராகுல் காந்தி எங்க கால்வன் வேலி அமைச்சாரு? எனக்கு தெரியாதுங்க. நான் கால்வன்ல வந்து மோதல் அப்படின்னு தானே தகவல் சொன்னாங்க. நரவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் ஜெனரல், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதாவது ஆர்மியினுடைய தலைவர் அவர் தான். மோடிஜியால் பாராட்டப்படக்கூடிய ஒரு செல்ல குழந்தை. ஆமா ஆமா, நல்லா பாராட்டினாரு. அதை தான் வந்து அவர் ஒரு இது எழுதிட்டாரு போல, புக் எழுதிட்டாரு, அவருடைய எழுதிட்டாரு. எழுதினதை பப்ளிஷ் பண்ணல. பப்ளிஷ் பண்ணா பல தலைக்கட்டுகள் உருளும் அப்படின்றதுனால அவர் பப்ளிஷ் பண்ண வாங்கிட்டு வந்துட்டாப்ல போல ராகுல் காந்தி. ஆமா, இதெல்லாம் விரிவா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் தான் கோத்ரூ பண்ணேன். இப்போ ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பட்ஜெட் உரை, அதன் மீதான விவாதத்தின் போது ராகுல் காந்தி எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? சீன எல்லையிலன்னு ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓம் பிர்லா. நம்ம எதுவும் வேற சமஸ்கிருதத்துல எதுவும் பேசிட்டோமா? யாருக்கும் புரியாத மாதிரி பேசிட்டோமா? இல்ல எச்ராஜன் சொல்லிட்டோமா? அப்படி எதுவும் சொல்லல. சீமானுமான்னு சொல்லிட்டோமா? ஒன்னும் இல்லையே. விஜய் ஜெயின் ஏதாவது சொல்லிட்டோமா? அதுவும் சொல்லல. வேற என்ன தடை செய்யப்பட்ட வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்? அப்போ என்ன கேட்குறாங்க, நீங்க உட்காருங்க நான் அனுமதி தரேன். நீ யாரையா எனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு? நான் லீடர் ஆஃப் அப்போசிஷன், எனக்கு பேச உரிமை இருக்கு. ஆமா அப்படின்னு ராகுல் காந்தி ஃபைட் பண்றாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை பேச விடாம மறிச்சு ஆளுங்கட்சி பாஜக தரப்புல இருந்து அமைச்சர்கள் அங்கிட்டு இங்கிட்டுமா கிரண் ரிஜிஜு போன்றவர்கள் எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு ராகுல் காந்திக்கு அப்புறம் மற்ற எதிர்கட்சி ஆட்களை பேச விடுறோம். அதுல ஒரு கூத்து என்ன, நான் எந்திரிச்சு கத்தும் போது அந்த எல்வி பெல்ட் தெரிஞ்சிருச்சு. அனுராக் தாக்கூர் ஐயோ மறைக்கிறாயா, ஒரு 40 லட்சம் ரூபா இருக்கும் போல இருக்கு. ஒரு தாக்கூர் இப்படி லூயி வுட்டன் பெல்ட்ட போட்டு பார்லிமெண்ட்ல, அது லெதர் பெல்ட், 40 லட்சம் ரூபா பெல்ட், அத வேற மறைக்கிறாரு. எதுக்கு அதை போடுவானே, எதுக்கு அதை மறைப்பானே? யாரையாவோட எதிரிச்சு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அது பேர் என்ன, இந்த மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, அப்புறம் நம்ம இதுக்கு திரும்பணும் அதுக்கு திரும்பணுமா? லூயி வுட்டன் எங்க மேட் இன் இந்தியாவாது தேடி பாருங்க. எல்வி எவ்வளவு பெரிய லக்ஸுரி பிராண்ட் அப்படின்றது விசாரிங்க. CBI ED எல்லாம் போங்க. 41 லட்சம் ரூபாய்க்கு வீடே வாங்க முடியும். ஒரு பெல்ட் இடுப்புல மாட்டுறது அது ஒண்ணும் இல்லை. சொல்லியிருந்தா ஒரு 2 கிரவுண்ட் வீட்டை இடுப்புல கட்டி திரிகிற நீ 4 ஏக்கர் தென்னந்தோப்பியா நடு கழுத்துல போட்டிருந்தேன். இப்படி முனையில போனாங்கன்னா ஒரு அருணாக்கயிறு விற்பாங்க, வாங்கி இடுப்புல மாட்டிட்டு ஏத்தி கட்டுறதை விட்டுட்டு பெல்ட் 45 லட்சம் ரூபாய்க்கு போடுற, அதை நோக்கி கேள்வி எழுப்புறது இல்ல. அந்த நிலைமையில தான் அங்கே இருந்துச்சு. அப்புறம் அது கடும் அமளி துமளிக்கு உள்ளாக்கி. ஆமா, மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் பேசட்டும்னு சொல்றாங்க. மற்ற எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிக்கப்படும் போது ராகுல் காந்தி நீ பேச அனுமதிக்கல, நாங்க ஏன் பேசணும்? திமுக, தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே அணி, அந்த பக்கம் மம்தா அணி, யாரும் எந்திரிக்கல. தெலுங்கு தேசத்துல இருந்து அந்த பயலுக மட்டும் எந்திரிச்சு ஏதோ ஒண்ணு பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ராகுல் காந்தி எந்திரிக்கிறாரு. மறுபடியும் கால்வன் வேலியில ஐயோ 1967 நீங்க சீனால இருந்து கீழே வாங்க தம்பி, வேணாம் தம்பி, மனசு பதறதா இல்லையா? ஏற்கனவே அமெரிக்கா பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க வேற சீனா மறுபடியும். அது என்னடா நரவானே அப்படின்றவரோட பஞ்சாயத்து அப்படின்னா, அந்த கேரவன் இதழ்ல தான் அதை விரிவா எழுதியிருக்கிறாங்க. தி கார்டியன் அந்த மாதிரி பல இதழ்கள்ல வெளியே இருக்கு, படிச்சு பாருங்க தெரியும். அதுல என்ன சொல்றாருன்னா, ஓப்பனிங்கே பயங்கரமான ஒரு ஸ்டோரிங்க. இதை எடுக்கணும் படம், கேரளா ஸ்டோரிஸ் மாதிரி ரைச்சின் லா ஸ்டோரிஸ், கால்வன் ஸ்டோரிஸ்னு பல கதைகளை பார்ட்டா எடுத்து சீரீஸா வெளியிடலாம் தாராளமா. ஒரு நாள் இரவு 8:15 மணிக்கு நார்த் ஈஸ்ட் கமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தளபதி வந்து இவருக்கு நரவானேவுக்கு கால் பண்றாரு, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, சார் ரெய்ச்சின் லாவை நோக்கி சீனாவினுடைய டேங்குகள் வந்து மேலே ஏறின்னு இருக்கு சார், என்னன்னு பாருங்க சார்ன்றாரு. சீன டேங்குகள் ஏறுதா? என்னடா டேங்க்னா பீரங்கி ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறி போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணா, ஆமா ஏறிட்டு இருக்கிறாங்க. உடனே ஒரு பதட்டமாயி ராஜ்நாத் சிங்கு, பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு, தமிழர்னு சொல்லிட்டு தெரியுற, கண்ணில் ஃபயர் விட்டு கொண்டே தெரியும் ஜெய்சங்கர், சிவந்த கண்கள் ஜெய்சங்கர், அவர் எப்படி கௌபாய் ஜெய்சங்கரோ இவர் சிவந்த கண்கள் ஜெய்சங்கர். ஆமா, மோடி ஈடின் எல்லாரும், அஜித் தோவால் மோடியுடைய பாதுகாப்பு ஆலோசனை எல்லாருக்கும் போன் அடிச்சிட்டாரு. பூரா பேர் அந்த ஒரு நமக்கு யாராவது வேலையில இருக்கும்போது, இப்ப யாராவது அப்பா கால் பண்ணாரு உங்களுக்கு, இருங்கப்பா மீட்டிங் முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்னு வச்சீங்க. ஒரு தடவை கால் பண்ணாதான் அப்படி, 7 தடவை கால் பண்ணா பயந்துட்டீங்கல்ல? பயந்து எடுத்தீங்கல்ல? எடுத்து என்னன்னு கேட்டீங்கல்ல? என்ன சொன்னாரு?
ஒண்ணும் இல்லடா சும்மா தான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பேசுறேன் வச்சிட்டீங்க. இவர் கால் பண்ணி உண்மையிலேயே சொல்றாரு, சார் அவசரமா பிரச்சனை சார், சீனாக்காரன் டேங்கோட வர்றான் சார், போட்டு யார் சீனா ப்ராடக்ட்டுக்குமே 3 days வாரண்டி. இருங்க சாப்பிட்டு கால் பண்றேன். 3 மணி நேரத்துக்கு மேல வாரண்டி கிடையாது பையா. டேய் ரிச் சீட்ல கடை வச்சிருக்க சேட்டு மாதிரி பதில் சொல்லாதடா, அவன் டேங்கரை ஏத்தி வச்சிருக்கான். ஆமா இவர் இப்படி என்னடா இவங்க இப்படி அமைதியா இருக்கிறாங்க. இப்ப அந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 பார்டர் இருக்கு. ஒன்னு பாகிஸ்தான் சைடு பார்டர், இன்னொன்னு சீனா சைடு பார்டர். பாகிஸ்தான் பார்டர்னா இந்த கேள்விக்கே இடம் இல்ல. பாகிஸ்தான் இந்த பக்கம் பார்டர் இது இல்ல, இது நடக்கிறது சீனா பார்டர். அப்பறம் இந்த பக்கம் வந்து நமக்கு நேபாள் தானே இருக்கு. ஆமா நீங்க இந்த பக்கம் இருக்கிற பக்கம் சொல்றேன். பாகிஸ்தான் பார்டர்ல என்னன்னா அங்க வந்து ஒருவேளை பாகிஸ்தான்காரன் யாராவது அங்க இருந்து ஏதாவது ஒரு துரும்ப தூக்கி போட்டாலும் நீங்க சுட்டு தள்ளலாம். அமால் டுமில் ரவுண்டு எல்லாம் கணக்குலாம் சுட்டு தள்ளலாம் போல. ஏன்னா அவனே பஞ்சத்துல இருக்கான். விழுந்த தோட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு. ஆமா நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம்னா அல்லது பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணும்போது திருப்பி தாக்கணும்னா வேற எந்த நாடுகளும் நம்ம மேல வந்து பொருளாதார தடை விதிக்க போறது கிடையாது. ஆனா சீனா அப்படி இல்ல, அவனே பொருளாதார தடை விதிப்பான். ஆமா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற அவன் 5 பேர் ஓட்டு போட்டு வீட்டோ போட்டு நம்மளே உள்ள சேர்க்க விடாம நம்ம தான் அவனை சேர்த்து விட்டது. இப்ப அவன் நம்மளை சேர்த்து விடாம தாக்காட்டிட்டு தெரியலாம். உடனே வளர்ந்து நிக்கிறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்மளை கொண்டு போய் அழகுதான் வைக்கிறேன். அதுக்கு நேருந்திரா அந்த மாதிரி யாராவது இருந்தா பரவாயில்ல. இப்ப என்னன்னா சைனா பார்டரை பொறுத்த வரைக்கும் புரோட்டோகால் என்னன்னா மேல இருந்து ஆர்டர் வராம துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது. அப்ப ரெய்சின்லால வந்து சீனா வந்து நெருங்கிக்கிட்டே வருது. சில கிலோமீட்டர்கள் தூரத்துல இருக்கும்போது கால் பண்றாரு. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டான், மறுபடியும் கால் பண்றாரு. ஒரு 1/2 மணி நேரத்துல கூப்பிடுறேன் அப்படின்னு வைக்கிறாரு. 9:15 சில மீட்டர்கள் தூரத்துல நிக்கிறான் சீனாக்காரன். அப்ப சீனாக்கார தளபதி ஒருத்தன் கால் பண்றான். கால் பண்ணி நம்ம சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் நரவானேட்ட பேசுறாரு. பேசி நாளை காலையில ஒரு பிளாக் மீட்டிங் வச்சுக்கலாம், நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். இவர் உடனே பரவாயில்லையே பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டான் போல அப்படின்னா அவன் வந்து போனை வச்ச உடனே திருப்பி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். என்னடா வந்துகிட்டே இருக்காங்கன்னு இவருக்கு ராஜ்நாத் சிங் மறுபடியும் அடிச்சா 10:30 மணிக்கு திருப்பி அடிக்கிறார். 9:15 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறான். 10:30 மணிக்கு கால் பண்றாரு. யார்? ராஜ்நாத் சிங். இதான் கால் பண்ணி மோடி உங்கள்கிட்ட பேசணுன்றாரு. சரி என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க சார் சொல்லிட்டு போன வச்சிட்டாங்களாம். எங்க அப்பா கூட அதை சொல்ல மாட்டாரா? உனக்கு என்ன தோணுதோ சைனா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு 1008 கேள்வி கேட்பாடா என்னைய. சைனா பார்டர்ல அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இடம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துல சீனாக்காரன் பீரங்கியோட ஏறின்னு இருக்கிறான். நம்ம ஆளுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி சூடு உத்தரவு வராம சுட முடியாது. அப்ப அடிபட்டு சாக வேண்டியதுதானா, அப்படியே புதஞ்சிட வேண்டியதுதானான்னு மரண பீதியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்டர் போயிருன்ற பதட்டம் ஒரு பக்கம், உயிர் போயிருன்ற பதட்டம் ஒரு பக்கம், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுக்கு மொத்தத்தையும் நம்ம தலையில ஏத்திட்டாங்கன்ற பயம் ஒரு பக்கம். என்ன பண்றது தெரியாம ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புங்க, அந்த பாதுகாப்பு முடிவு எடுக்கிறதுக்கு தான் ஒருத்தரை ஓட்டு போட்டு பிரதமர் ஆக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இது பரவாயில்ல, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எடுக்கிற முடிவுகள் தான் இறுதியானது. ஆமா, அதுல வந்து கேபினெட் செக்ரட்டரி இருப்பாரு, பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு அது பேக் ஃபயர் ஆனா கூட அந்த கமிட்டியினுடைய முடிவு சரியா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா, அதுக்கு யார் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதுங்கிறதெல்லாம் விவாத பொருளா மாறுறது அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா, மோடி தான் அதுக்கு தலைவர், அவர் தான் முடிவு அறிவிக்கணும். ஆனா நீங்க என்ன தோணுதோ பண்ணீங்க சார் அப்படின்னா என்ன பண்ணுவார் அவரு? மெல்டன் டிசைன் பண்ணும்போது சரி நீ பார்த்து ஒரு போட்டோ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. இப்போ தம்ப்நெயில் போடணும், நம்ம வீடியோ ரெடி ஆயிருச்சு, தம்ப்நெயில் போடணும், சும்மா எதையாவது போடு அப்படின்னா எப்படி போடுவான்? சொல்லுவாமா? அப்படி சொன்னா என்ன ஆகுறது? அவன் என்ன பண்ணுவான்? பழக்கடா அன்பழகன் ஒரு படத்தை வைக்க சொன்னா பேராசிரியர் அன்பழகன் படத்தை வைப்பான். நம்மால அவ்வளவு மோசம் அப்படி வைக்கவங்க இருக்கிறாங்க. அப்ப ஒரு சாதாரண தம்ப்நெயிலுக்கே நம்ம அவ்வளவு மெனக்கடுறோம். நாங்க போடுற தம்ப்நெயிலே அவ்வளவு எழுத்துப்புல வரும். குணச்சித்திரை அப்படின்னு போடுறதுக்கு 3 சுழி பதிலா 2 சுழி சில சமயம் விழுந்துரும் டைப்பிங் மிஸ்டேக்ல. உடனே கமெண்ட்ல சொல்லுவீங்க, டப்புன்னு மாத்திடுவோம். அவ்வளவு கரெக்ஷன் இதுக்கே பாக்குறோம்னா ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய பிரதமர் என்னையா சொல்ற வந்துட்டானா, ஐயோ ஒரு புறாவுக்கு போறா உடனே பண்ணிருக்கணும். புலிகேசி கூட அந்த புறாவை வறுத்து தின்னுட்டு தன்னுடைய மந்திரியோட அந்த அரண்மனை முழுக்க என்ன பண்ணுவதுன்னு தெரியாம மூளைக்கு மூளை அலைஞ்சாயா புலிகேசி பண்ண. ஆனா நம்முடைய பிரதமர் சாப்பிட்டு சாவாசமா 10:30 மணிக்கு போன் எடுத்து அரே யார் யூ சல்தி கரோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாருன்னா புலிகேசி பரவாயில்லையே. ஆனா ஊருக்குள்ள என்ன பேரு? மோடி வந்து நொடிக்கு நொடி கண்காணித்து கொண்டிருந்தார். சீனா எல்லையில் அவருடைய ஜெய்சங்கருடைய சிவந்த கண்களை பார்த்து சீன ராணுவம் ஓட்டம் எடுத்தது.
எது அந்த அர்த்தராத்திரியில அந்த கண்ணு சிவந்து இருக்குன்னா தெரியுதுன்னா தூங்கிட்டு காலையில வாங்க நீங்க நிதானமா இல்லையா அப்படின்னு சீனாக்காரன் கேட்டிருப்பான். வேற என்ன கேட்டிருப்பான்? ராத்திரியில ஒருத்தன் கண்ணு இவ்வளவு சிவந்து இருக்குன்னா அதான் அர்த்தம். நம்ம இப்படி சிரிச்சுட்டு சொல்றோம், நீங்க அந்த ஆள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. நரவான் மேஜர் முகுந்த் நரவானேயோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. மொத்தத்தையும் ஓட்டை நிறைய பேர்ல எழுதுங்கன்னு எழுதிட்டு போயிருவாங்க. ஒரு வேலை நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருல, ஒரு வேலை நரவானே முடிவெடுத்து அட்டாக்கு சுட்டு தள்ளுங்கடான்னு ஆர்டர் போட்டிருந்தா காலையில சைனால போய் நம்ம எல்லாரும் உட்காந்துருப்போம். ஐயா கட்டிட்டு உட்காந்து சைனாக்காரன் பூரா பார்டர் போட்டிருப்பான், நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து அவன் நேரா டெல்லிக்கு ஏவுகணை அடிச்சாலும் அடிப்பான். இல்லங்க அப்படி பண்ற நிலைமை வந்துருச்சுன்னா ஆபத்துங்க. அது இந்தியர்களாகிய நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அவமானங்க. போராயிரும். அப்புறம் நாட்டுல வாழ்றதா இல்லையா? எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து போக முடியுமா? நாம தேர்ந்தெடுத்தது மோடியவா இல்ல சீனாக்காரனையா? இன்னொரு போருக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக ஜனநாயக நாடு நம்ம பேசுறோம். ஓட்டரசியல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். இப்படி ஒரு சூழலை உருவாக்கலாமா முதல்ல நீங்க? இப்ப இப்படி ரிவர்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப துப்பாக்கியால சுட்டா போர் வந்துடும். எப்படியான போர் வரும்? ஒண்ணு பார்டர்ல வந்து கிராஸ் ஃபயரிங் நடக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு அமெரிக்கா என்ன சொல்லும்னு தெரியாது, ரஷ்யா என்ன சொல்லும்னு தெரியாது, இஸ்ரேல் ஈரான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, பாகிஸ்தான் என்ன பண்ணும்னு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப நல்லுறவு இருக்கு. சைனாவோட இந்தியா போருக்கு போயிருச்சுன்ற சமயத்தை பயன்படுத்தி அந்த பக்கம் பார்டர்ல பாகிஸ்தான் இறங்குவானா நமக்கு தெரியாது. இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்? பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உளவுத்துறையும் சேர்ந்து உட்காந்து ஒன்றிய பிரதமரோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டியது. இல்ல ராஜமௌலி தான் கண்டுபிடிக்கும். அவர் தான் சக்கர வியூகம், முக்கோண வியூகம் இதெல்லாம் வகுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ராஜ்நாத் சிங் அந்த கால் பண்ண அந்த 1 hours இல்ல அது வந்து அக்ஷய்குமார் கால் பண்ணி அந்த 1 hour டிஸ்டன்ஸ் வந்து ராஜமௌலிட்ட போன் பண்ணி மோடி அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். அதான் இங்க வந்து சவுத்துக்கு வந்து ராஜமௌலி, நார்த்துக்கு வந்து அக்ஷய்குமார். அங்க அக்ஷய்குமார் வந்து டைரக்டர் கிடையாது, பெர்ஃபார்மர் தானே. ராஜமௌலி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வாரணாசின்னு எடுக்கிறாருல்ல. அது நமக்கு தேவையில்ல, அவங்களுக்கு தேவை. ராஜமௌலி படத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு, இவங்க நேர்ல எடுக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் முடிவு எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படத்துக்கே கிளைமேக்ஸ் எழுதி அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஜூனியர் என்டிஆரை கூட்டு போய் அந்த டேங்க கவுத்துறா அப்படின்னு இருப்பாரு. இப்ப மகேஷ் பாபுவோட வேற இருக்கிறாரு, நல்ல சான்ஸ் பயன்படுத்திக்க. மகேஷ் பாபு அப்படி இங்க பாருங்க, போதி தர்மர்ஸ்ல இல்ல எதிரியோட எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கவே முடியாது. மகேஷ் பாபு மட்டும் பார்டர்ல நின்னாப்லனா இவன் சிரிக்கிறானா அழுகுறானா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். என்ன பண்ணுங்க, நம்ம பனையூர் பண்ணையார பார்டர்ல இறக்கி விடுங்க, பாராசூட்ட கட்டி டான்ஸ் போடுவாரு. நான் சொன்னது நடந்துருச்சா? நான் எத்தனை வீடியோ உடனே நினைச்சேன் ஆடி காட்டுவாங்க, நான் சொன்னேன்ல, ஆடி காட்டிட்டாரு. அது மாதிரி நீங்க கொண்டு போய் நிப்பாட்டலாம் நினைச்சாங்களா? இப்ப இவங்க ஆடி இருந்த போது வேல்முருகன் ஒரு பீதியில இருந்திருப்பாருல, அந்த பீதியில தான் இன்னைக்கு மேஜர் முகுந்த் நரவானே உட்கார்ந்து. வேல்முருகன் எந்த பாடகர்? பாடகர். கண்ணாடி என்ன தலைவர் முன்னாடியே கண்ணாடி போட்டு ஒரு குத்தமாடா? யார் நீ முதல்ல? இது எப்படி இருக்கு? எங்க ஆண்ட முன்னாடியே நீ வேட்டி கட்டியா? அந்த மணல்ல ரூமுக்குள்ள கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கடா. தலைவர் முன்னாடியே கான்ஃபிடென்ட்டா போட்டு நீங்க எங்க ஆண்ட முன்னாடி நீ இடுப்புல கட்டாம தோல்ல துண்டு போட்டிருக்கீங்க. மணல்ல இந்த ராஜ்மோகன் மாதிரியான ஆட்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அது என்னன்னா காலங்காலமாக அடிமைத்தனத்திலேயே பெரியார் சொன்னார் இல்லையா, அதாவது பார்ப்பனர் ஆதிக்கம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்ப்பன அடிமைகளாக தங்களையே பாவித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்காங்க. ராஜ்மோகன் வந்து அடிமைன்ற மனநிலையில இருந்து இல்ல, அவர் கண்காணி மனநிலை. ஆண்ட முன்னாடி நீ வேட்டி கட்டாத, ஆண்ட முன்னாடி நீ கண்ணாடி போடாதன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்காணி இருப்பான் தெரியுமா? அவன் தான் ஆண்டைய விட மோசமான மனநிலையில இருப்பான். ஆண்ட மோசமான ஒன்ன விட 1.5 டேஞ்சரா இருக்கு. அந்த மனநிலை தான் ராஜ்மோகனுடைய பிஹேவியர், ரொம்ப ஆபத்தான பிஹேவியர். அதுக்கப்புறம் தளபதி போட சொல்லிட்டாரு, போட்டுவீங்க. அவன் யாரா போட சொல்றதுக்கு? வேல்முருகன் பாடி பாடி தெரு தெருவா பாடி சம்பாரிச்சு அவர் கீழ்மட்டத்தில இருந்து மேல உயர்ந்து ஒரு பெரிய நபரா வளர்ந்து நின்று இருக்கிறாரு. அவர் கண்ணாடியை போடுவாரு, கண்ணாடி எடுத்து கீழே போடுவாரு, பக்கத்துல நிக்கிற மூஞ்சில தூக்கி அடிப்பாரு. உனக்கு தேவைன்னா விலைக்கு போய்கிட்டே இருக்கணும். அவரை கண்ணாடியை கட்ட சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நாளைக்கு நீ எதுக்கு உங்க அண்ணன் முன்னாடி நீ வந்து பேண்ட் போட்டிருக்க, அவருன்னு சொன்னா அவுத்துருவியா? நீ சட்டையா மாட்டிருக்க, அது என்ன வெள்ளை சட்டையை போட்டுங்கன்னு ஆம்ஸ் பண்ணியாச்சுல நண்பா படத்துலயா? இல்ல அதாவது மனதளவுல மானத்தை உதறி ஈனத்தை உதறி எல்லாத்தையும் உதறி நீ இருக்கிறன்றதுக்காக வேல்முருகன் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. வேல்முருகன் சுயமரியாதைக்காரன், கையில மோதிரம் போட்டிருப்பான். ஒடுக்கப்பட்டிருக்கும் போது திருப்பி எழுந்து வந்து நின்று நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா அவரை காட்டிக்கிறாரு. அது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, அங்கீகாரம். அதை கலெக்டர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரா உரிமையை கொடுத்தது, ரைட்ஸை கொடுத்தது? நாளைக்கு விஜயை போய் சொல்லு, விஜய் போய் கையை கட்டி நிப்பாருப்பா. அவருக்கு எல்லாம் இழந்துட்டு போய் நின்னவரு, அவரை நிக்க சொல்லு. அதே மாதிரி வேல்முருகன் வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ தானே கூப்பிட்ட வேல்முருகன் சார் வந்து பாட்டு பாடி கொடுங்க
அப்படின்னு நீதானே கூப்பிட்ட. அவரை மதிக்கிறத விட்டுட்டு அவரை கண்ணாடியை கட்ட. அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப எப்படி நான் சொன்னது போல நீங்க ஆடி காட்டினீங்களோ அடுத்த தடவை நீங்களே பாடி நீங்களே ஆடுங்க. தேர்தலுக்கு பாடுவாங்க, பாடி நீங்களே ஆடுங்க. இந்த பாடலை பாடுவோர் உங்கள் விஜய்னு பேனரை மட்டும் யாராவது கீழே பிடிச்சிட சொல்லுங்க. ராஜ்மோகனே வந்து பிடிச்சுக்குவாரு. இந்த பக்கம் அருண்ராஜ் ஐஆர்எஸ், இந்த பக்கம் அவர் அங்க போய் சாக்கடை நோண்டுற பேர்ல நல்லா செதியறியல் பஞ்சாயத்து குட்டி. ஐயா இதெல்லாம் வந்து இதெல்லாம் சினிமால கூட இதெல்லாம் வந்து இந்த சீன்லாம் எடுபடாது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் இந்த கீழ்மட்டத்துல இருந்து படிச்சு ஒரு இடத்துக்கு பொறுப்புக்கு வந்து ஒரு இடைநிலை சமூக பின்னணியில இருந்து வந்திருக்கிறாருன்னு வைங்க. இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய வெற்றியா அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரியா மாறுறாரு. அந்த இடத்துல இருந்து வெளியில கீழே வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா ஒரு இன்டெலெக்சுவலான பொலிட்டிக்கல் டிபேட்டை ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய பாலிடிக்ஸை பேசுங்க. அதுக்கு தமிழ்நாட்டுல ஸ்பேஸ் இருக்குன்னு நினைச்சு பயன்படுத்துங்க. பிரச்சனை அது இல்ல, அவர் ஐஏஎஸ் தான் எதிர்பார்த்து எழுதியிருப்பாரு, கிடைச்சது ஐஆர்எஸ்ஆ இருந்திருக்கும். இப்ப ஐஏஎஸ்ஆ என்ன பண்றது, நம்ம திருவள்ளூர் கலெக்டர் இன்ஸ்பிரேஷனா எடுத்து காவாக்கி இறங்கிட்டாரு போல. ஐயா திருவள்ளூர் கலெக்டரே போய் கேட்டு பாருங்க, இப்பெல்லாம் அந்த ஸ்டண்ட் பண்றது அவர் எப்படி மனமாறி இருக்கிறாரு. ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அவரே இன்னைக்கு வந்து தன்னை வந்து சரியா நடத்திக்கிறாருல்ல. அவருடைய நோக்கங்கள் நாம தப்பு சொல்லல, வெளிப்படுத்துதல்ல தான். நான் நோக்கத்தையே தப்பு தான் சொல்றேன். அருண்ராஜ் ஐஆர்எஸ் மாதிரியான நபர்கள் ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட்டை வச்சு என்னோட விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியை கூப்பிடலாம். எடப்பாடி வரமாட்டாரு, கூப்பிடலாம். திமுக தரப்புல கூப்பிடலாம். திமுக தரப்புல பேசுறதுக்கு ஆராசால இருந்து தமிழன் பிரசன்னால இருந்து பல தலைக்கட்டுகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிளம்பி வந்தாங்கன்னா பதில் பேச முடியுமான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இல்ல பக்கத்துல இருக்கிற நாஞ்சி சம்பத்துக்கிட்டையாவது பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம், டிபேட் பண்ணி. அப்படியும் பண்ண முடியலன்னா எதுக்கு தேவையில்லாம விளக்கமா எடுத்துட்டு போறது, குத்துறது, குடைகிறது. ஆனா பாருங்க கரெக்டா கேமரா ஆங்கிள் வச்சு ரெடி பண்ணி செல்லுபடி எவ்வளவுங்க செலவு பண்றீங்க. ஐயா தம்ப்நெயில் வச்சு உங்க பேரை வச்சு போட்டா வீடியோவே ஓட மாட்டேங்குது. அவ்வளவுதாங்க நம்ம செல்வாக்கு. ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டு இப்படி வராது சார். நீங்க கொள்கைவாதியா வெளிப்படுங்க, அதை பேசுங்க. உங்க கட்சியில அதுதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். உங்க கட்சியில யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு அதை பத்தி அறிமுகம் இருந்துச்சுன்னா நீங்க அதை பேசுங்க. அறிமுகம் இருக்கு. 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப மோசமானதுன்னு பேசுற அளவுக்கு கொள்கை அறிவு இருக்கு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் அந்த கொள்கையை எடுத்துட்டு வந்துடாது. அது சரி, அதுதான் கொள்கை நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா லெப்ட் ரைட் சென்டர் இண்டிகேட்டர் யூ டர்ன் போட்டு போட்டு அடிப்பாங்க. ஒருவேளை அந்த வராமே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆமா, நீங்க ஏதோ ஒரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இது எங்க எப்ப முடியுதுன்றத அடுத்து பொறுத்து இருந்து பேசுவோம். பிக் பாஸ் மாதிரி உள்ள இருக்கு. இருங்க, அங்க கடைசியில என்ன நடந்துச்சு? அப்புறம் நரவானே என்ன பண்ணிட்டாரு கடைசியில, இப்போ சுடவும் முடியாது, அதுக்காக பங்கருக்குள்ள பதுங்கவும் முடியாது. பதுங்குனா அவன் ஏறி வந்துருவான். இப்ப என்ன, ஏன்னா ஒவ்வொரு மீட்டர் முன்னாடி வர வர ஸ்ட்ராட்டஜிக்கா அட்வான்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம உயரமான இடத்துல இருக்கிறோம், அவங்க கீழே இருக்காங்க. இப்ப அவன் உயரமான இடத்துக்கு வந்துட்டானா நம்ம கீழே இறங்கிடுவான். அப்ப அவன் ஸ்ட்ராட்டஜிக்கலி அட்வான்ஸ் பொசிஷனுக்கு போயிடுவான். என்ன பண்றது, மொத்தமா எல்லா எல்இடி லைட்டையும் ஆன் பண்ணி நிறைய பேர் இருக்கிறோம்னு காட்டுறாங்களா? அப்படி பண்ணல. அவர் ரொம்ப தெளிவா, அவர் கொஞ்சம் அறிவானவர் போல. அவர் என்ன பண்ணிட்டாரு, டேங்கை பூரா உச்சிக்கு ஏத்துங்கடா, நம்ம டேங்கை பூரா உச்சிக்கு ஏத்துங்கடான்னு உச்சியில ஏத்தி துப்பாக்கி எல்லாத்தோடையும் முன்வரிசையில வந்து இன்ஃபேன்ட்ரி நிப்பாட்டி we are ready to fire அப்படின்ற மாதிரி காட்டிட்டாரு. கீழ் நோக்கி திருப்பி, அதாவது பீரங்கி துப்பாக்கி எல்லாத்தையும் கீழ் நோக்கி திருப்பி அந்த ஏறி வரும் படை பார்த்தா இந்த குண்டு நம்ம மேல அடிக்கும்டா அப்படின்ற ஒரு தோரணையில அதை நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினதை பார்த்த உடனே அந்த சீன ராணுவம் சற்று பின்வாங்கி கொண்டது. சற்று பின்வாங்கி கொண்டது அப்படின்றதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை, பிளாக் மீட்டிங் வந்து 2 மேஜர்ஸுக்கு நடுவில் நடக்குது. அன்னைக்கு ராத்திரி மறுநாள் பிளாக் மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணணும், சீனாக்காரன் நீ எங்க இருந்து வந்து அங்கேயே திரும்பி போன்னு சொல்லணும், அவ்வளவுதானே சொல்லணும். அப்படி முடிவு எடுக்கல. இருக்க வரைக்கும் நீ இருந்துக்கப்பா. அந்த மேல உச்சியில நீ பீரங்கி நிப்பாட்டி இருந்தல, அந்த இடத்துல இருந்து நான் 1 கிலோமீட்டர் பின்னாடி போயிடுறேன், நீயும் 1 கிலோமீட்டர் பின்னாடி போயிரு. என்னடா நீதானா ஏறி வந்த? இப்ப சீனாக்காரன் அஜெண்டா சக்சஸா? ஆமா. அவன் என்ன நினைச்சா நம்மள ஆமா, இப்ப நம்மள பின்வாங்க வைக்கணும்ன்றதுதான் அவன் அஜெண்டா. இப்போ அவன் வந்து அந்த அஜெண்டால சக்சஸ் ஆயிட்டான். அவன் 1 கிலோமீட்டர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நம்மள 1 கிலோமீட்டர் பின்னாடி தள்ளி விட்டான். நாம ஏன்டா பின்னாடி போகணும், நம்ம இருந்த இடத்துல இருந்தோம். ஆமா, அவனாச்சும் நடந்து வந்துட்டு பின்னாடி போறான்டா, நீங்க நின்ன இடத்துல இருந்து ஏன்டா பின்னாடி போனீங்க? கேள்வி நியாயமா இருக்குல்ல? இதுக்கு என்ன பதில்? அதைத்தான் ராகுல் காந்தி கேக்குறாரு, சொல்ல மாட்டாங்க. 2-3-4 வருஷமா கேக்குறாரு. வெளியே போங்கன்ட்டாங்க, 8 பேரை இடைநீக்கம் பண்ணிட்டானுங்க. இந்தியா கூட்டணியை சார்ந்த 8 பேரை இடைநீக்கம். ஆமா, நம்ம தோழர் சூவே, எங்க தொகுதி எம்பி மாணிக் தாக்கூர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி நல்லது பண்ணும்போது நாங்க வாழ்த்து பேசுவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க.
இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, அந்த கால்வன் பள்ளத்தாக்குல ஒரு பஞ்சாயத்து, அங்க வந்து 20 இந்திய வீரர்கள் செத்துட்டாங்கன்றது தகவல். அங்க சண்டை எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவா 2 ராணுவத்துக்கு இடையில எப்படி சண்டை நடக்கும்? தர 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 துப்பாக்கி நடக்கும். அப்படியெல்லாம் இல்ல, அமரன் படத்துல வர்ற மாதிரி நடக்கும். கைகலப்பு. சம்திங் ஃபிஷி. இன்ட்ரெஸ்டிங். சீன ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் லிட்டரலா கைகலப்பு. அடிச்சு கொண்டிருக்கான் 20 பேரை. இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒன்று சொல்லுது, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒன்று சொல்லுது, பிரதமர் ஒன்று சொல்றாரு, பார்லிமெண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்ப இறந்து போய் நம்ம கிட்ட வந்த உடல்லாம் வந்து மல்லு கட்டி சண்டை போட்டோம். ஆமா, ஏன்னா சினிமால தானடா நாங்க அதெல்லாம் பார்த்துருக்கிறோம். சினிமால கூட ஆர்மிக்காரன் கையில் அடிச்சுக்கிட்டு நாங்க பார்த்ததுலடா. துப்பாக்கி படத்துல மட்டும், துப்பாக்கி படத்துல அங்கனக்குள்ள நிப்பாட்டிக்கிட்டு, அதுவும் நீ ஆம்பளையா இருந்த அதானே. அதேதான் இந்திய ராணுவத்துக்குள்ள இல்ல, அது கூட போட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்ல வந்து ஒரே இந்திய ராணுவத்தினரே வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக சண்டை போடுற சீன் அங்கதானே ஆரம்பிச்சாங்க. சிறை படத்துல போலீஸே துப்பாக்கி எடுத்தாண்டா சொல்லுவாங்க. என்னங்கடா இதுல ஷாக்கா இருக்கு. 20 பேரை நம்ம பிள்ளைகளை போய் நம்ம பார்டருக்கு அனுப்பி கைகலப்புல போய் சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு சாவுங்கடான்னு சொல்றோம். இப்ப சீனாக்கார எவ்வளவு பெருசு தண்ணி இவங்க சொல்லணும்ல. ஆமா, அதை இவங்களும் சொல்ல மாட்டாங்க, சீனாவும் சொல்ல மாட்டேங்குது. சரி, சீனா சொல்லல, ஓகே, நீ சொல்லி எத்தனை பேர் அடிச்சு? அவனே சொல்றானே உங்க ஆளுகள்ல 20 பேரை போட்டாச்சுன்னு. அடிச்சு கொண்டுட்டோம் அவன் சொல்றானே. அப்ப நீ சொல்லணும்ல, நாங்க பதிலுக்கு ஒரு 40 பேரை போட்டோம்னு. என்னங்கடா இது லாஜிக்? யார்டா என்னடா பாதுகாப்பு? இதை பத்தி பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட 2019 புல்வாமா அட்டாக் நடந்த காலகட்டத்தில இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு பதிலே சொல்லல. இந்த லட்சணத்துல என்டிஏ மீட்டிங்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவையே உற்று நோக்குன்னு, இந்த லட்சணத்துல இருந்தா உற்று நோக்குறது இல்ல, மோசமா திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தான் வாய் எடுத்தா பைசாபாத்ல இருந்து பக்கிங்காம் கேனல் வரைக்கும் வாய் கிளியுது இல்ல. எங்கிட்டலாம் உருண்டு பிறண்டு பேசுறாங்க. சீனாவுக்கு அக்ஷய் சின்ல இருந்து கால்வன் வேலிக்கு வாய் கிளிய மாட்டேங்குது. அக்ஷய் குமார்ல இருந்து ரன்பீர் கபூர் வரைக்கும் படம் எடுத்து தள்ளுறீங்களேடா. பாகிஸ்தான் உடனே பாடுற தாண்டி போனாரு, வேவு பார்த்தாருன்னு சீனாக்கான எகிரி எகிரி அடிக்கிறான். பதில் பேசுங்கடா. நம்ம உயிர்றாது, நம்ம நாடுறா இது. நம்ம நாடு அப்படி அபகரிக்கிறான்டா அவன் சீனாக்காரன். அங்க ஆடு மேய்க்கிறவங்க சொல்றாங்க, பார்டர்ல ஆடு மேய்க்கிறவங்க சொல்றாங்க, சீனாக்காரன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா இப்ப எங்க இருக்கான்னு மேப் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். சைனா லெட்டர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான், ஊர்களுக்குன்றான், பேர் வச்சிருக்கான். அருணாச்சல பிரதேசத்துக்கு சவுத் டிபெட், தெற்கு திபெத்துன்னு பேர் வச்சிருக்கான் அவன். நம்ம ஊர்ரா இதுன்ற சென்ஸ் இவங்களுக்குலாம் எப்போ வரப்போகுது ஒன்றும். இதெல்லாம் எங்க ஊருன்னு நாங்க தமிழ்நாட்டுல உட்காந்து பேசுறோம். நாங்க ஆன்டி இந்தியன். இதெல்லாம் நீ அவன்கிட்ட வச்சுக்கடா எடுத்துக்கடா அப்படின்னு நீ கொடுத்துட்டு நீ வந்து என்னமாவது பண்ணிக்கங்க. 1 கிலோமீட்டர் பின்னாடியா, ஏன் 2 கிலோமீட்டர் சொல்ல வேண்டியதானே? சுகரா இருக்கு, நைட்டு வாக்கிங் போல 2 கிலோமீட்டர் போய்க்கிறேன்னு சொல்ற மாதிரி பேசுறானுங்க. நாடை மொத்தமா மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இந்த நேரத்தில் எப்சின் ஃபைல்ஸ் என்று ஒரு லைன் வேற. இதுல ஹைலைட் என்னன்னு கேளுங்க, இது எல்லாமே வந்து கைலாச மலைத்தொடர்ல தான் இந்த பஞ்சாயத்து பூரா நடக்கிறது. அதைத்தான் ராகுல் கேட்கிறாரு, இந்துன்னு பேசுறியே, அதுக்காக உண்மையா இருக்கு. அந்த இந்து மலையான கைலாசத்தை காப்பாற்ற முடியுமா உன்னால? அது இந்தியால இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்கிறாரு. நித்யானந்தா இருக்காரன்னு பார்த்து சொல்லுங்க. சைனா அது வேற கைலாசம். அந்த கைலாசம் இல்லையா? அந்த கைலாசம் இல்ல, இது வேற கைலாசம். எங்களுக்கு கைலாசம் சொன்னாங்க. நித்யானந்தா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சா சீமானுக்கு தான் முதல்ல தகவல் கொடுக்கணும். அவர் தான் வேற என்னமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவரை நீங்க எடுத்துட்டு வந்துட்டு எங்க அண்ணனை எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ல பேர் வந்துற போதுனே சூதானமா இருந்தே சொல்லிடுறாரு. எப்ஸ்டின் நம்ம வீட்டுக்கு வந்தாரு, அப்ப நம்ம வந்து கறி அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தோம். அதுல நம்முடைய புகைப்படங்கள் வராம இருக்கிறது நம்மளுக்கு ஒரு, அவர் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொன்னாரு. நான் எப்படின்னு கேட்டேன், அதை எப்ஸ்டின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. ஆனா நம்மளையும் அழைச்சிட்டு போய் அந்த இடங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம். கொள்ளையில இத்தனை பேர் இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும் நீ எப்படி மிஸ் ஆனன்னு என் பொண்டாட்டி கூட கேட்டு வருத்தப்பட்டான். ஆனா ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டு அதிபர் பீடோஃபைல்ன்றாங்க, ஒரு நாட்டு அதிபர் ராணுவ பீரங்கிக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, சீனாக்காரன் பீரங்கியை வச்சு மிரட்டுறாங்க. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பாசிஸ்டுகள் உலகம் முழுக்க எப்படிப்பட்ட கோமாளித்தனத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத தான் உலகம் விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே இவர் அதாவது சார் மோடி சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உங்கள் அண்ணன் ட்ரம்ப்பு கிரீன்லாண்டுக்குள்ளே போய் இனிமேல் இது ஏன் நாடு அப்படின்றாரு. கிரீன்லாண்டு வந்து யாருக்கு சொந்தம்? அது ஐரோப்பாவுக்கு சொந்தம். இவர் உள்ளே போய் கிரீன்லாண்டு எனக்கு எழுதி கொடுக்குறியா, இல்லைனா நான் நேட்டோவை கலைச்சி விடவா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நீங்கள் போய் சைனாட்ட கேட்க வேண்டியதானே, முன்னாடி போறியா இல்லையா? சைனாவுக்கு உள்ள போய் ஜின்பிங் இங்க தூக்கிட்டு வர போறாராமா. ஜின்பிங்க மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க. பேசி நீங்க மோடிட்டு அதை பேசி, நாம தான் பேசின்னு இருக்கோம், அவரு பேச மாட்டேங்கிறாரு. இல்ல, நீங்க தான் மோடிக்கு ஒரு தகவல் சொன்னீங்க, நீங்க பேசுங்க. அந்த மாதிரி அவனாவது அடுத்த நாட்டை பிடிக்க போறாங்க, நீங்க சொந்த நாட்டை விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனா மேப் எங்களுக்கு என்ன போடுறீங்க? அகண்ட பாரதம்.
பாகிஸ்தான் வரைக்கும் இழுக்கிறது, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்த இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், அந்த பக்கம் பர்மா, கீழே வந்து ஜாவா சுமத்ரா வரைக்கும் போறாங்க. நீங்க எடுத்துட்டு போய் அந்த மேப்பை சீனாட்ட கொடுக்க வேண்டியதானே, நாங்க இப்படிதான் மேப் போட்டிருக்கோம், அபிஷியலா ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம். பார்லிமெண்ட்ல வச்சாங்க, பாகிஸ்தான்காரங்க கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா சொன்ன ஐயா அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த நிலைமையில் நாடு போய் கொண்டிருக்கிறது. மோடி அவர்களிடம் நாடு பாதுகாப்பாக எல்லாம் இல்லை. அதுதான் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. இதை கேள்வி எழுப்பி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் ராகுல். ராகுலுடைய கரத்தை வலுப்படுத்துவதை விட்டுவிட்டு ராகுலை காலி பண்ணலாம் என்று பேசக்கூடியவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதில் காங்கிரஸ்காரர்கள் பலரும் ஆர்வமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸில் இருந்து கொண்டே ராகுலுக்கு ஆதரவாக இந்த கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சு பேசி ஒட்டுமொத்த இந்திய அளவில் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியா கூட்டணியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இருக்கிறது. ஆமா, இதை நீங்க முன்னெடுக்கணும். தமிழ்நாடு தழுவிய அளவுல கால்வன் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது, ரைச்சின்லாவில் என்ன நடந்தது, அக்ஸை சின்னில் என்ன நடந்தது அப்படின்றத தலைப்புகளா போட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், பேரணி, கருத்தரங்கம், தமிழ்நாடு கூட உங்களுக்கு அந்த நெருக்கடி கொடுக்கல. அது வந்து நீங்க இந்த பக்கம் பேசினாலும் பேசலைனாலும் பாஜகவுக்கு இங்க ஒண்ணும் இல்லை, அது வேற. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒண்ணும் இல்லைன்றதுக்காக இல்ல, உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமேன்றதுக்காக. அது கூட தனித்து நிக்கிற சூழல் வந்துருச்சுன்னா ஏதாவது தேவைப்படும்ல, அது ஓகே. அப்படிலாம் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடுங்க. காங்கிரஸுக்கு சொல்றேன், காங்கிரஸுக்கு தாங்க. தனியா வந்து நின்று கேட்டாலும் யாரும் போட போறது இல்லைங்க, அது இல்ல பிரச்சனை. நார்த்ல உங்களுக்கு இழந்த செல்வாக்கு தேச நலன்ற பார்வையிலிருந்து கிடைக்கும்ல. தேச நலன் ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணி அதுல ஓட் பேங்கை கெளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபி. அப்ப அந்த ஓட் பேங்க்ல போய் கை வைக்கிறதுக்கு நான் தாண்டா அதை விட பெரிய தேச நலன். தேசம், தேசியவாதம் அப்படின்ற அடிப்படையில இந்த நாட்டை ஒன்றுபடுத்துவது அப்படின்ற ப்ராஜெக்ட் எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சது யாரு? நீங்க தான். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, கோகலே, நீங்க தான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்தது. இப்போ உங்க ப்ராஜெக்டை அவங்க கையில தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, அப்ப அதையாவது மீட்டெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ராகுலோட சேர்ந்து நின்று வேலை பாருங்க. ராகுலை காலி பண்றதுக்கு உண்டான வேலையை உட்காந்து செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. என்ன பெரிய ஓம் பிர்லா எங்க காங்கிரஸ் கமிட்டி தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது சார். அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.